எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கையதிலே தங்க புஷ்பம் தந்து போல ஏந்திடும் எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். கண்ணதாயின் பத்தாரியல்லோ உன்னதமார் பெருமாட்சி உற்ற பாக்கியனே. கண்ணதாயின் பத்தாரியல்லோ உன்னதமார் பெருமாட்சி உற்ற பாக்கியனே. சென்னி மகுட முடி புனைந்த மன்னர் கோத்திர மாதவா, சென்னி மகுட முடி புனைந்த மன்னர் கோத்திர மாதவா. எங்கள் காவலா சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். இயேசுநாதரின் செல்வத்தாதை நீ நேசபுத்திரர் இன்று துத்தியம் பாட வந்தோமே. இயேசுநாதரின் செல்வத்தாதை நீ நேசபுத்திரர் இன்று துத்தியம் பாட வந்தோமே. தேசம் ஒருங்கும் திசைகள் எங்கும் ஆசை கொண்டு பாடவே, தேசம் ஒருங்கும் திசைகள் எங்கும் ஆசை கொண்டு பாடவே. எங்கள் காவலா சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். நெஞ்சம் முழுதும் நன்றியோடு தேவன் வாழும் இல்லம் நோக்கி கரமிசைத்து இணைந்து வாருங்கள். நம்மை தீண்டும் தீமை துன்பம் கானம் கேட்டு விலகி ஓட இயேசு நாமம் பாடி வாருங்கள். நெஞ்சம் முழுதும் நன்றியோடு தேவன் வாழும் இல்லம் நோக்கி கரமிசைத்து இணைந்து வாருங்கள். நம்மை தீண்டும் தீமை துன்பம் கானம் கேட்டு விலகி ஓட இயேசு நாமம் பாடி வாருங்கள். பறக்கும் பறவை இனங்களே, கடலில் வாழும் மீன்களே, இயேசு நாமம் பாடி வாருங்கள். செடிகளே கிளைகளே கனி தரும் மரங்களே, இயேசு நாமம் பாடி வாருங்கள். நெஞ்சம் முழுதும் நன்றியோடு தேவன் வாழும் இல்லம் நோக்கி கரமிசைத்து இணைந்து வாருங்கள். நம்மை தீண்டும் தீமை துன்பம் கானம் கேட்டு விலகி ஓட இயேசு நாமம் பாடி வாருங்கள்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி என்னும் ஊடகம் வழியாக இத்திருப்பலியில் பங்கேற்கும் அன்பு உள்ளங்களே, இன்றைய நற்செய்தியில் இயேசு இறைமகன் என்பதை யோவான் நற்செய்தியாளர் ஆழமாக எடுத்து கூறுகிறார். இயேசு தன்னை இறை தந்தையோடு இணைத்து பேசுகிறார். கடவுள் எப்படி இருக்கிறார் என்பதை இயேசுவிடமிருந்து அறிந்து கொள்ள முடியும். இயேசுவின் செயல்பாடுகளும் கடவுளின் செயல்பாடுகளும் ஒன்றாக இருக்கிறது. பாவத்திற்கு எதிராக கடவுள் எப்படி குரல் கொடுக்கிறார் என்பதை இயேசுவின் வாழ்விலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். பரிசேயர்களின் வினாவிற்கு என் தந்தையின் விருப்பப்படி செயல்படுவதே என் பணி என்று இயேசு பதிலளிக்கிறார். நாம் யாருடைய விருப்பப்படி செயல்படுகிறோம்? நம்முடைய விருப்பமா அல்லது கடவுளுடைய விருப்பமா? கடவுளின் விருப்பப்படி செயல்பட்டு அவரை முன்னிலைப்படுத்தும் போது நாம் வாழ்வில் உயர்ந்தவராக வாழ முடியும் என்பதை உணர்ந்தவர்களாக தொடரும் கல்வாழி நினைவு பலியில் பக்தியோடு பங்கேற்போம், இறையாசிர் பெறுவோம். தந்தை கடவுளோடு இயேசு ஒன்றாய் இணைந்திருக்கின்றார். தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதே என் பணி, இதற்காகவே இந்த உலகிற்கு வந்தேன் என்று தந்தையின் திருவுளம் நிறைவேற்றுவதற்காக தந்தை கரம் பிடித்து அன்னை மரியாள் காட்டிய வழியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி பயணத்தை நோக்கி தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்ற அவர் தன்னுடைய சிலுவை சாவை நோக்கி தன் உயிரையே தியாக பலியாக கொடுக்கின்றார். நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து இருந்தால் மட்டும்தான் நாம் மிகுந்த கனி தர முடியும் என்ற சிந்தனையோடு தந்தை கடவுளோடு இயேசு கிறிஸ்து எப்படி ஒன்றி இணைந்து செயல்பட்டாரோ நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றி செயல்படும் பொழுது நாமும் மிகுந்த கனி கொடுப்போம் என்ற சிந்தனையோடு இத்திருப்பலியில் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, நேர்மையாளர்களுக்கு நற்செயல்களின் பரிசுகளையும் பாவிகளுக்கு மனம் திரும்புதலின் வழியாக மன்னிப்பையும் அளிக்கின்றீர். உம்மை மன்றாடும் மக்கள் மீது நீர் இரக்கம் காட்டுவதால்
எங்கள் பாவங்களுக்கான உமது மன்னிப்பை பெற எங்களது பாவ அறிக்கை ஆற்றல் பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம் முன்னுரை. ஆண்டவர் தகுந்த நேரத்தில் பதிலளிப்பார். விடுதலை நாளில் துணையாயிருப்பார். எருசலேமை பாதுகாத்து மீட்டு மக்களுக்கு ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். வறண்ட குன்றுகள் அனைத்திலும் பசும் புல்வெளியை காண்பர். தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் என்று கூறும் எசாயாவின் குரலுக்கு செவிமடுப்போம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49, இறை வார்த்தைகள் 8-15 முடிய. ஆண்டவர் கூறுவது: தகுந்த வேளையில் நான் உனக்கு பதிலளித்தேன். விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன். நாட்டை மீண்டும் நிலைநாட்டவும் பாழடைந்து கிடக்கும் உரிமை சொத்துக்களை உடைமையாக்கவும் நான் உம்மை பாதுகாத்து மக்களுக்கு ஓர் உடன்படிக்கையாக ஏற்படுத்தினேன். சிறைப்பட்டோரிடம் புறப்படுங்கள் என்றும் இருளில் இருப்போரிடம் வெளிப்படுங்கள் என்றும் சொல்வீர்கள். பாதையில் அவர்களுக்கு மேய்ச்சல் கிடைக்கும். வறண்ட குன்றுகள் அனைத்திலும் பசும் புல்வெளிகளை காண்பர். அவர்கள் பசியுடையார், தாகமுறார். வெப்ப காற்றோ வெயிலோ அவர்களை வாட்டுவதில்லை. ஏனெனில் அவர்கள் மேல் கருணை காட்டுபவர் அவர்களை நடத்திச் செல்வார். அவர் அவர்களை நீரூற்றுகள் அருகே வழி நடத்துவார். என் மலைகள் அனைத்தையும் வழியாக அமைப்பேன். என் நெடுஞ்சாலைகள் உயர்த்தப்படும். இதோ இவர்கள் தொலையிலிருந்து வருவார்கள். சிலர் வடக்கிலிருந்தும் சிலர் மேற்கிலிருந்தும் சிலர் சீனிம் நாட்டிலிருந்தும் வருவார்கள். வானங்களே மகிழ்ந்து பாடுங்கள். மண்ணுலகே களி கூறு. மலைகளே அக்களித்து ஆர்ப்பரியுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார். சிறுமையுற்ற தம் மக்கள் மீது இரக்கம் காட்டியுள்ளார். சியோனோ, ஆண்டவர் என்னை கை நெகிழ்ந்து விட்டார், என் தலைவர் என்னை மறந்து விட்டார் என்கிறாள். பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ? கருத்தாங்கியவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ? இவர்கள் மறந்திடினும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலாக நாம் அனைவரும் சேர்ந்து பாட வேண்டிய பல்லவி: ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். 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 எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர். தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது.
ஆண்டவர் தம் வாக்குகள் அனைத்திலும் உண்மையானவர், தம் செயல்கள் அனைத்திலும் தூய்மையானவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதி உடையவர், அவர் தம் செயல்கள் யாவும் இரக்கச் செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் நம்மை காக்கின்றார், ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார் என்கிறார் ஆண்டவர். ஆயன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 17 முதல் 30 வரை. அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம், என் தந்தை இன்றும் செயலாற்றுகிறார், நானும் செயலாற்றுகிறேன் என்றார். இவ்வாறு அவர் ஓய்வு நாள் சட்டத்தை மீறியதோடு நில்லாமல் கடவுளை தம் சொந்த தந்தை என்று கூறி தம்மையே கடவுளுக்கு இணையாக்கியதால் யூதர்கள் அவரை கொல்ல இன்னும் மிகுந்த முயற்சி செய்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து கூறியது, மகன் தாமாக எதையும் செய்ய இயலாது, தந்தையிடம் தாம் காணும் செயல்களையே செய்ய இயலும். தந்தை செய்பவற்றை மகனும் அவ்வாறே செய்கிறார் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தந்தை மகன் மேல் அன்பு கொண்டு தாம் செய்யும் அனைத்தையும் அவருக்கு காட்டுகிறார். இவற்றை விட பெரிய செயல்களையும் அவருக்கு காட்டுவார். நீங்களும் வியப்புறுவீர்கள். தந்தை இறந்தோரை எழுப்பி அவர்களை வாழ வைப்பது போல மகனும் தாம் விரும்பியவர்களை வாழ வைக்கிறார். தந்தை யாருக்கும் தீர்ப்பு அளிப்பதில்லை, தமக்கு எல்லாரும் மதிப்பு கொடுப்பது போல மகனுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டுமென தீர்ப்பளிக்கும் அதிகாரம் முழுவதையும் அவர் மகனுக்கு அளித்துள்ளார். மகனை மதியாதவர் அவரை அனுப்பிய தந்தையையும் மதிப்பது இல்லை. என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். அவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டார்கள்.
ஏற்கனவே சாவை கடந்து வாழ்வுக்கு வந்துவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது, அப்போது இறைமகனின் குரலை இறந்தோர் கேட்பர், அதை கேட்போர் வாழ்வர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தந்தை தாம் வாழ்வின் ஊற்றாய் இருப்பது போல மகனும் வாழ்வின் ஊற்றாய் இருக்குமாறு செய்துள்ளார். அவர் மானிட மகனாயிருப்பதால் தீர்ப்பு வழங்கும் அதிகாரத்தையும் தந்தை அவருக்கு அளித்துள்ளார். இது பற்றி நீங்கள் வியப்புற வேண்டாம். காலம் வருகிறது, அப்போது கல்லறைகளில் உள்ளோர் அனைவரும் அவரது குரலை கேட்டு வெளியே வருவர். நல்லன செய்தோர் வாழ்வு பெற உயிர் தள்ளுவர், தீயன செய்தோர் தண்டனை தீர்ப்பு பெற உயிர் தள்ளுவர். நானாக எதுவும் செய்ய இயலாது, தந்தை சொற்படியே நான் தீர்ப்பிடுகிறேன். நான் அளிக்கும் தீர்ப்பு நீதியானது, ஏனெனில் என் விருப்பத்தை நாடாமல் என்னை அனுப்பியவரின் விருப்பத்தையே நாடுகிறேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. என் தந்தை என்று செயலாற்றுகிறார், நானும் தந்தையில் செயலாற்றுகிறேன். யோவான் நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தை 17. தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள ஒன்றிப்பை யோவான் நற்செய்தியாளர் அழகாக தெளிவாக சித்தரிக்கின்றார். அன்றொரு நாள் காலை நேரம் எல்லோரும் தன்னுடைய பணிகளை பரபரப்பாக செய்து கொண்டிருந்த தருணம் இது. ஒரு பெண்மணி ஆண்டவரோடு இணைந்து எப்படி கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து செயலாற்றுகிறாரோ அதே போல் அந்த பெண்மணி ஆண்டவரோடு இணைந்து செயலாற்றுகின்றார். அப்படி தன்னுடைய வெளிநாட்டு பயணத்தை மேற்கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார். காலம் தாமதமாகி கொண்டிருப்பதால் தன்னுடைய பணியை விரைவாக செல்வதற்காக தன்னையே தயார் செய்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது விமான நிலையத்திற்கு செல்கின்றார். அங்கு அவருடைய பெட்டியானது சோதனைப்படுத்தப்படுகிறது. அந்த பெட்டியிலே போதைப் பொருள் ஒன்று கண்டெடுக்கப்படுகின்றது. அப்பொழுது இந்த போதைப் பொருள் எனக்கு எப்படி வந்தது தெரியாது என்று நெருப்பிலிடப்பட்ட புழு போல துடிக்கிறார், கத்துகிறார், கதறுகிறார், அழுகிறார், கூச்சலிடுகிறார். ஆனால் கேட்பார் யாரும் இல்லை. சாட்சி என்றாலும் சம்பிரதாயம் என்றாலும் 2 சாட்சிகள் தேவைப்படுகிறது. கையும் களவுமாக அவர் அகப்பட்டு கொண்டதால் எப்படி கடலில் படகானது அலைகளினால் அலைக்கழிக்கப்பட்டு தத்தளித்து கொண்டிருப்பது போல அவர் மனக்கடல் என்னும் குமுறலில் அலைக்கழிக்கப்பட்டு தத்தளித்து தடுமாறி கொண்டிருக்கின்றார். அவரை சிறையில் அடைக்கின்றார்கள். அவருக்கு மரண தண்டனையானது கொடுக்கப்படுகின்றது. ஒருவர் மரண தண்டனை அடையும் பொழுது அவரை அந்த மரண தண்டனை, அதாவது அந்த தூக்கு தண்டனையில் இருந்து அவர் விடுவிக்கப்பட்டால் மட்டும்தான் அவர் அதிலிருந்து விடுபட முடியும். இல்லை என்றால் அந்த தண்டனை நடத்தும் பொழுது ஏதாவது தடங்கள் ஏற்பட்டால் மட்டும்தான் அவரால் பிழைத்து விடுதலை செய்ய முடியும் என்ற ஒரு சூழ்நிலையில் 4 சுவற்றுக்குள் முடங்கி அடங்கி ஒடுங்கி போய் கிடக்கின்றார். புறக்கணிக்கப்பட்டவராக, அவர் தலைகுனிவு ஏற்பட்டவராக, இழிவு நிலைக்கு தள்ளப்பட்டவராக அவர் இருக்கின்றார். அவரை பார்ப்பதற்காக முகம் தெரியாத, முகவரி தெரியாத கடல் கடந்து ஒரு பெண்மணி வந்து ஆண்டவர் உண்மை அன்பு செய்கிறார். எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தை கடவுளோடு ஒன்று இணைந்து இருந்தது போல நீயும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஜெபத்தாலும் தபத்தாலும் தான தர்மங்கள் செய்வதன் மூலமாக ஆண்டவரோடு ஒன்று இருக்க வேண்டும் என்று அந்த பெண்மணி கூறுகின்றார். முதலில் அவர் நம்பிக்கை இல்லாதவராக இருந்தாலும் கூட தன்னுடைய பழைய நிலையை, பழைய இயல்பு வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது அவர் ஆலய பணிகளில் சிறப்பாக செய்யக்கூடியவராக இருக்கின்றார். ஆலயத்தில் ஒரு நாள் கூட அவர் செல்வதற்கு தவறியதில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் செய்யாத தவறுக்காக நண்பர் செய்த நம்பிக்கை துரோகத்தின் காரணமாக இந்த 4 சுவற்றுக்குள் அடைபட்டு கிடக்கின்றோமே என்று நினைத்து அவர் அந்த சிறையிலிருந்து அவருடைய
மன சிறையிலிருந்து விடுதலை பெறக்கூடியவராக, ஆண்டவர் மீது தன்னுடைய குரலை எழுப்பக்கூடியவராக. எப்படி அன்னை மரியாள் ஆண்டவர் எனது உள்ளம் ஏற்றி பெருமைப்படுத்துகிறது, என் மீட்பராம் கடவுள் நினைத்து பேரு வகை கொள்கிறது என்ற வார்த்தைக்கு ஏற்ப அவர் அன்னை மரியாளை போல ஆண்டவர் மீது மிகுந்த நம்பிக்கையுடையவராக இருக்கின்றார். அவருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றக்கூடிய காலம் நேரம் வருகின்றது. அவரை பார்த்தவர்கள் பரிகாசம் செய்தார்கள், கேட்டவர்கள் கேவலமாக பேசினார்கள், அறிந்தவர்கள் அவமானமாக பேசினார்கள், தெரிந்தவர்கள் தேவையில்லாமல் பேசினார்கள். ஆனால் அவர் தான் கொண்ட கொள்கையில் ஆண்டவர் எப்படி இருந்தாலும் என்னை விடுவிப்பார், விடுதலை செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையோடு முழு முயற்சியோடு ஆண்டவரை நம்பி அவர் தூக்கு தண்டனை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக செல்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படும் பொழுது அந்த கயிறானது அறுந்து விழுந்து விடுகிறது. அந்த நாட்டினுடைய சட்டத்தின்படி தூக்கு தண்டனை நிறைவேற்றும் பொழுது தடங்கள் ஏற்பட்டால் அவரை விடுதலை செய்வார்கள். அவர் ஆண்டவரோடு இணைந்து ஜபத்தாலும் தபத்தாலும் ஆண்டவருடைய நற்செய்தி அறிவித்து வாழ்ந்ததால், ஆண்டவரோடு இணைந்து செயலாற்றியதன் காரணமாக அவர் விடுதலை செய்யப்படுகின்றார். இன்றைய சமுதாயத்தில் பார்க்கும் பொழுது மரம் கிளையோடு பிணைந்திருக்கிறது, திராட்சை கொடி செடியோடு இணைந்திருக்கிறது, தாமரை நீரோடு கலந்திருக்கிறது, மாணவன் ஆசிரியரோடு கலந்திருக்கின்றார், கணவன் மனைவியோடு கலந்திருக்கின்றார், பிள்ளைகள் பெற்றோரோடு இணைந்திருக்கின்றார்கள். இப்படி இந்த சமுதாயத்தில் எல்லோரும் இணைந்து பிணைந்து ஒருவரை ஒருவர் உறவு பரிமாற்றத்தின் காரணமாக அன்பை பரிமாறக்கூடியவர்களாக, பரிவை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக, இரக்கத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் தந்தை காட்டிய பாதை அன்னை மரியாளும் சேர்ந்து நடக்கின்ற பாதை என்று கல்வாரி பயணத்தை நோக்கி தந்தையின் திருவுளம் நிறைவேற்ற எனது நேரம் வரவில்லை, ஆண்டவர் தந்தை கடவுளை மாட்சிப்படுத்தக்கூடிய நேரம் எனக்கு வரவில்லை என்று அந்த நேரத்தை எதிர்பார்த்து காத்திருக்கின்றார். அந்த நேரம் வரும் பொழுது கல்வாரி பயணத்தை நோக்கி தன்னையே ஒரு தியாக பள்ளியாக, தெய்வீக பள்ளியாக, தந்தை கடவுள் காட்டிய பாதையில் நடந்து தன்னையே ஒரு தியாக பள்ளியாக, சிலுவை சாவுக்கு தன்னையே முழுவதுமாக கையளிக்கின்றார். இன்றைய சூழ்நிலையில் நாம் இறை விருப்பத்திற்கு தந்தையோடு செயலாற்றக்கூடியவராக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி தந்தையோடு ஜெபத்தில் ஒன்றித்திருந்தாரோ, தந்தையோடு தந்தை திருவுளத்தை நிறைவேற்ற ஒன்றித்திருந்தாரோ, நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றி பிணைந்து ஜெபத்தாலும் தவத்தாலும் தான தர்மங்கள் செய்வதன் வழியாக நாம் இருக்கும் பொழுதுதான் நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்திய அந்த நற்செய்தியின் மதிப்பீடுகளை பிறருக்கு அறிவிப்பவர்களாக நாமும் வாழ முடியும். நாமும் தந்தை கடவுளோடு செயலாற்றக்கூடியவர்களாக இருப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றாக இணைந்து செயல்படும் பொழுது நாமும் மிகுந்த கனி தர முடியும் என்ற சிந்தனையோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல வாழ்வோம், வளர்வோம், வழியில் இணைவோம். இயேசுவுக்குள் அன்புக்குரியவர்களே, தந்தையாகிய இறைவனின் திருவுளத்தை இறைமகன் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார். அவர் நமக்கு தந்த வாழ்வு தரும் வார்த்தைகளை நாம் நிறைவேற்றவும் நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்கவும் வரங்களை வேண்டி மன்றாடுவோம். நல்ல ஆயன் நானே என்று கூறிய இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதியும். அவர்கள் தங்கள் இறைப்பணியை சிறப்பாக செய்ய அருளையும் ஆற்றலையும் கொடுத்து உடல் உள்ள நலம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பணிவிடை பெற வந்தேன் என்று உரைத்த இறைவா, நாட்டு தலைவர்களை உம் பாதம் ஒப்பு கொடுக்கிறோம். தன்னலமின்றி பிறர் நலத்தோடு செயல்படவும் மக்களின் தேவைகளை நிறைவேற்றவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்று மொழிந்த இறைவா, எம் பங்கு மக்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். அவர்கள் ஒற்றுமையோடும் சமாதானத்தோடும் வாழவும், தவ காலத்தில் ஜெபம், தவம், தானம் போன்ற புண்ணிய செயல்களில் ஈடுபாட்டுடன் செயல்படவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
நான் உங்களை மனிதரை பிடிப்பராக்குவேன் என்று கூறிய இறைவா, எம் பங்கிலுள்ள இளைஞர் இளம் பெண்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் எதிர்கால வாழ்வில் ஆர்வத்துடன் செயல்படவும் ஆலய பணிகளில் ஈடுபாட்டுடன் செயல்பட அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பகிர்ந்தளிக்கும் பரம்பொருளே எம் இறைவா, கல்வாரி பள்ளியாம் திருப்பலியில் பங்கேற்று ஜெபிக்கும் மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரையும் ஆசிர்வதியும். உங்கள் விண்ணக தந்தை நிறை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறை உள்ளவராய் வாழுங்கள் என்னும் வார்த்தைக்கு ஏற்ப நாமும் நிறை உள்ளவராய் வாழ்ந்து, தந்தை ஓய்வின்றி இரக்கத்தை பொழிவது போல நாமும் அன்பின் செயல்களையும் பரிவின் செயல்களையும் செய்து வாழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, நீர் உமது திருவுளத்தை உம் திருமகன் கிறிஸ்து வழியாக எங்களுக்கு அறிவித்தீர். அவருடைய வாழ்வுதரும் வார்த்தைகளை நாங்கள் மனதில் நிறுத்தி இத்தவக்காலத்தில் மனம் திரும்பி அவரோடு இணைந்து உம்மை நோக்கி நாங்கள் பயணம் செய்ய நாங்கள் கேட்ட இந்த வரங்களை எல்லாம் எங்களுக்கு தந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஒரு சிறு விதையாய் உன் வழியில் நான் விழுந்தேன், வளர்ந்தேன், மலர்ந்தேன், அர்ப்பணித்தேன். உன் அடி பணிந்து உன் ஒளியில் சரணடைந்தேன். எழுந்தேன், விரைந்தேன், மீட்படைந்தேன். இறைவா, என் இறைவா, உன் பலியாய் என்னை ஏற்றிடுவாய். இறைவா, என் இறைவா, உன் பலியாய் என்னை ஏற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் ஆற்றல் எங்கள் பழைய பாவ நிலையை கனிவுடன் போக்கிட உம்மை வேண்டுகிறோம். அது எங்களில் புத்துணர்வையும் மீட்பையும் வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்பு தரும் செயலும் ஆகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான தவ காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மற்றும் மீறிய பற்றுகளிலிருந்து
விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனத்தை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மேன்மேலும் மனத்தை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 மூவுலக இறைவனாம் ஆண்டவர் வானமும் வையமும் யாவரும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரா வருபவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதம் அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை எல்லாம் புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனவே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் அவரது உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து நிலை வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு தரும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று பணிபுரியவும் உம்மை நோக்கி மன்றாடவும் தகுதி உடையவர்கள் என எங்கள் அனைவரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்த்து ஒரே குடும்பமாக்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட பரிபாலகர் பேரருள் திரு சகாயராஜ்
மேனாள் ஆயர் தேவதாஸ் அம்புரோஸ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தள்ளும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. கிறிஸ்து போதித்தவாறு நம் அன்பினால் இவ்வுலகிலே இறையரசு மலர மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் அச்சமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையையும் நம்பிக்கையுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகின்றேன் என்று உம் திருத்தூதர்கள் வழியாக எங்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் குற்றங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கு உமது அமைதியையும் ஒற்றுமையையும் திருவுளம் கொண்டு அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம்.
இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கவையும் உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கவையும் உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும் எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகிறவர். நம் அனைவருக்கும் உயிர்ப்பையும் முடிவில்லாத வாழ்வையும் அருள்பவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இதயம் எழுந்து வாருமே, என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே, என் மனதில் என் நினைவில் நிலைத்து நில்லுமே, என் அருகில் நிதமிருந்து வழி நடத்துமே. என் இதயம் எழுந்து வாருமே, என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே, என் மனதில் என் நினைவில் நிலைத்து நில்லுமே, என் அருகில் நிதமிருந்து வழி நடத்துமே. இன்பம் பெருகும் போது அதை பகிர்ந்து கொள்ளவா, துன்பம் வரும்போது நீ தோள் கொடுக்கவா, இனிமை பொங்கும் போது இணைந்து மகிழவா, இன்னல் அணுகும் போது கை கொடுக்கவா. அப்ப வடிவில் வா, வார்த்தை வடிவில் வா, அன்பு வழியில் வா, அயலான் வழியில் வா. அப்ப வடிவில் வா, வார்த்தை வடிவில் வா, அன்பு வழியில் வா, அயலான் வழியில் வா. என் இதயம் எழுந்து வாருமே, என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே, என் மனதில் என் நினைவில் நிலைத்து நில்லுமே, என் அருகில் நிதமிருந்து வழி நடத்துமே. நன்றியுடன் மன்றாடுவோம். ஆண்டவரே, உமடியார்கள் பரிவிரக்கத்தின் ஆதரவால் பாதுகாக்கப்படுவார்களாக. அதனால் இவ்வுலகில் அவர்கள் நல்லதை செய்து நன்மையின் முழுமையாக உம்மிடம் வந்து சேர்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக.
சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நாளும் இயேசுவின் அருளை வழங்கும் தூயவளனாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தூயவளனாரே. நாளும் இயேசுவின் அருளை வழங்கும் தூயவளனாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தூயவளனாரே. வாழ்க வாழ்க வாழ்கவே எங்கள் சூசை தந்தையே, வாழ்க வாழ்க வாழ்கவே எங்கள் கோயில் புனிதரே. நாளும் இயேசுவின் அருளை வழங்கும் தூயவளனாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தூயவளனாரே.